என்னுடைய சகோதரி பிரியங்கா காந்தி வாரணாசியில் போட்டி இருந்தால் 3.5 லட்சம் ஓட்டுக்கு மேல அவங்க வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க, மோடி அவர்கள் தோத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னார். மோடி வந்தா இப்படி பண்ணுவார் அப்படி இப்படின்னு ராகுல் சொல்றது அந்த அளவுக்கு என்னால எடுத்துக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணவும் மாட்டார். எதனால பண்ண மாட்டார்னு உறுதியா சொல்றேன்னா, இந்த காங்கிரஸ் இதுல சிலதெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க, இவருக்கு இதை கொடுக்க கூடாது, அவருக்கு இட் இஸ் நன் ஆஃப் தேர் பிசினஸ். இந்த மினிஸ்ட்ரி இதுல யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், PM has got all the prerogative. இவங்க ஆட்சியில் யாரையாவது கேட்டிருக்காங்களா? அங்க PM பேசிட்டே இருப்பார், பேச விடாம தடுக்கிறது, உன்னு கத்துறது, இல்ல வேற யாராவது ஆன்சர், நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஆன்சர் கொடுக்குறாங்க, அது ஒத்துக்கலன்னா கத்த வேண்டியது, இல்ல நாங்க இருந்து வெளிநடப்பு செய்வோங்கிறது, திரும்ப உள்ள வருது, இல்ல வெளியில நின்று பாய்காட் பண்றது, செஷனையே பாய்காட் பண்றது. These are all not constructive activities. நிதிஷ்குமார் அவரை நம்ப முடியாது, யாரு பிஜேபி சொல்லல, இவங்க சொல்றாங்க, அவங்கள நம்ப முடியாது, எப்ப வேணாலும் காலம் வருவாரு வடிவாத. இந்த மக்களவை 24ஆம் தேதி கூடுதல சார், அப்போ டிஎம்கேவோட செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? சார் உங்ககிட்ட 39 + 1 40 பேர் இருக்காங்க. 40 பேர் இருக்கிறதுனால என்ன சொல்ல போறீங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கேன் சார். அதாவது நேற்று ரேபரேலியில் காங்கிரஸ் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் திரு நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நிறைய அவர் பேசியிருக்கார். மெயினாக ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன பேசினார் ரேபரேலியில் அப்படின்னா, அவர் சொல்லிருக்கார், இவருடைய எலெக்ஷனில் என்னுடைய சகோதரி பிரியங்கா காந்தி வாரணாசியில் போட்டி இருந்தால் 3.5 லட்சம் ஓட்டுக்கு மேல அவங்க வாங்கி ஜெயிச்சிருப்பாங்க, மோடி அவர்கள் தோத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம இவங்க மக்களுக்கு நிறைய கோட்டா சிஸ்டத்தை மாத்துறதுல இருந்து எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி இவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்லாம் பேசினார். ரேபரேல இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரு. ஆனா நிறைய இவருடைய எல்லாமே கற்பனை. அதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னால், மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க, பண்ண போறாங்க, பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, சரிங்க நான் முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கேனா இந்த மாதிரி, அதை நீங்க சொல்லணும். பொதுவாக ஒரு மனுஷன் மேல குற்றச்சாட்டு வச்சால், இப்ப போலீஸே வரைச்ச ஒரு குற்றவாளியை பிடிச்சால் என்ன சொல்றாங்க, இவருக்கு ஏற்கனவே பிரசிடென்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் ஆன்டிசிடென்ஸ் இருக்கா, பண்ணியிருக்காரா, இல்ல இதான் முதல் தடவை அப்படிங்கிறச்ச முதல் தடவையா, அப்போ இவரை ரொம்ப பாசிட்டிவ் ஆங்கிள் பார்ப்பாங்க. இல்லையே, ஏன் பண்ணாரு, பண்ணிருக்க சான்ஸ் இல்லையே, இல்ல வேற யாராவது பண்ணிட்டு இவர் மேல பழைய போட்டாங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த 10 வருஷத்துல மோடி அரசாங்கம் ஒரு இதுவும் பண்ணலை இந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறச்ச மக்களுக்கு அகைன்ஸ்டா இவங்க பண்ணிடுவாங்க, இதுதான் பண்ண போறாங்க. இப்பதாங்க மோடி 3.0 3வது டைம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இப்பதான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி எடுத்திருக்காங்க. என்னைக்கு எடுத்தாங்க? 9ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 10, 11, 12. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? ஆனா மோடி அரசாங்கம் வந்த உடனே நேற்று என்ன பண்ணாங்க? 17வது இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் கிசான் ஃபண்ட், அத்தனை பேருக்கும் 20,000 கோடி 17வது இன்ஸ்டால்மெண்ட். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2,000 ரூபாய் எல்லா விவசாயிகளுக்கும் இந்தியா பூரா கொடுக்கிறார். இந்த 17வது இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க யோசிக்கிறதெல்லாம் எப்படி நாட்டை கொண்டு போகலாம், எப்படி அழைச்சிட்டு போகலாம் தான் பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு மோடி வந்தால் இப்படி பண்ணுவார் அப்படி இப்படின்னு ராகுல் சொல்றது அந்த அளவுக்கு என்னால் எடுத்துக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு பண்ணவும் மாட்டார். எதனால பண்ண மாட்டார்னு உறுதியாக சொல்றேன்னா, போன 10 வருஷத்துல பண்ணவில்லை. அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ கூட்டணி ஆட்சி வேற. முதல்ல கூட்டணி ஆட்சி இல்லை, இப்ப கூட்டணி ஆட்சி. அப்படியே மோடி அரசாங்கம் பண்ணணும்னு தோணித்தினாலும் கூட்டணி கட்சிக்காரங்க அனுமதிப்பாங்களா? இல்லை. அதனால மோடி அரசாங்கத்துடைய கோல் 2047 விக்ஷித் பாரத், டெவலப்டு பாரத். மோடி 3.0 சொல்லியிருந்தீங்க. அதில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்களை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? டாப் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், PM விட்டுருங்க. PM இல்லாம ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாமே மேஜர். இது பிஜேபி அவங்க சிக்கலே வச்சிருக்காங்க. ஏன் சார் இதெல்லாம் இந்த கட்சிகளை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கலாம். அதாவது இவங்க ஐடியா என்னென்ன, கொடுக்க கூடாதுன்னு இல்லை, அவங்களால செய்ய முடியாதா,
அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லா மந்திரியுமே எல்லா இதையும் செய்ய முடியுங்க. எதனால பிஜேபி அவங்களே வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் 2 டேர்ம் முடிஞ்சிருது. 5 இயர்ஸ் முடிஞ்சது. இப்போ 3வது 5 இயர் டேர்மில் யார் யாருக்கு கூடிய வரைக்கும் இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் அவங்களுக்கே கொடுத்தாச்சுனால் கண்டினியூட்டி ஈஸியாக இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்ஸாக போகிறது. ஆமாம், மோடி 3.0 எங்களுடைய கோல் இதுதான். நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இப்படி தான் போக போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஸ் அண்ட் எக்கானமி, ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர், தென் இண்டஸ்ட்ரி, கவர்னன்ஸ், வெல்ஃபேர்ஸ், இதெல்லாம் என்னுடைய கோல். இதில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம். தென் ஃபைனான்ஷியல் கன்சாலிடேஷன், டோட்டல் ஃபைனான்ஷியல் டெபிசிட் ஜிடிபியில் என்ன இருக்கணும், ஜிடிபி growth என்ன இருக்கணும். ஃபைனான்ஷியல் 2023-24 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி 8.2க்கு கொண்டு வந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் 8.2% ஜிடிபி. நான் ஏற்கனவே டிஃபென்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக இப்போ வேற ஒருத்தரை கொண்டு வரலாம். கொண்டு வந்து வச்சுங்க, மேபி யூ வில் டேக் another 1 or 2 months டு கெட் accustomed. ஓகேவா? அதை விட்டு சார் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்கார். ஓகே, அவர் எதுக்கு சார் மாற்றணும்? ஏதாவது கண்ட்ரோவர்சி இருக்கா? வேற ஏதாவது ஒரு மேல அக்யூசேஷன் இருக்கா? வேற ஏதாவது வித் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? ஒண்ணுமே இல்லை. தென் ஒய் ஷுட் ஐ சேஞ்ச்? ஓகே, ஸோ லெட் ஹிம் கண்டினியூ. ஸோ தட் இஸ் ஐடியா. ஓவராலும் இப்படி தாங்க போவாங்க. ரீசெண்டாக நேத்தி இந்திரா காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் இதில் சில இதெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. இவருக்கு இதை கொடுக்கக்கூடாது, அவருக்கு கொடுக்க. இட் இஸ் நன் ஆஃப் தேர் பிசினஸ். சார், மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணது பிஜேபி அண்ட் கூட்டணி என்டிஏ இவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி இதில் யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், பிஎம் ஹஸ் காட் ஆல் தி ப்ரீரோகேட்டிவ். அவருடைய முடிவுங்க. நான் இது பண்ணது தப்பு, இவரை போட்டிருக்க கூடாதுன்னு இவங்க சொல்லக்கூடாது. இவங்க ஆட்சியில் யாரையாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, இது போடலாம் அது போடலாமான்னு. நான் ஜென்ரல் இதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆட்சியை ஆரம்பிக்கிறச்ச போட்டுட்டீங்க, ஆட்சி நடக்கிறது, அதில் ஏதாவது பிட்ஃபால்ஸ் அதில் ஏதாவது சேலஞ்சஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால் தென் யூ கேன் ஆல்வேஸ் கமெண்ட். ஓகே, இந்த மாதிரி இவர் கீழே பண்ணுறச்சு இந்த மாதிரி பிரச்சனை வருது, நாட்டுக்கு இது ஆபத்து, பொருளாதார முன்னேற்றம் தடைப்படும், இவரை மாற்றுங்க அப்படின்னு அப்போ தான் அவங்க சொல்லலாம். அதே மாதிரி மக்களவை 24ஆம் தேதி கூடுது சார். ஸோ அப்போ எதிர்க்கட்சி காங்கிரஸ் அவர்கள் எப்படி இதில் செயல்பாட்டிருக்கோம் சார்? ஸோ இதில் காங்கிரஸ் கட்சி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப டஃப்பாக நாங்கள் சேலஞ்சு பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம். தப்பு இல்லைங்க. எதிர்கட்சி அப்படின்னாலே இன்னைக்கு நீங்கள் 234 பேர் வந்திருக்கீங்க. நான் வரவேற்கிறேன். ஒரு டெமோக்ரஸியில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் இருக்கணுங்க. அதை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேங்க. எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ஏன்னா மொத்தம் 400 சீட்டு என்டிஏக்கே வந்தது அப்படின்னா அதில் அப்போ ஒரு செக் இல்லாமல் போயிடும். ஸோ 234 இருக்கிறச்ச இந்த ஃபைனான்ஸ் ஆடிட்லாம் சொல்லுவாங்க, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஓகேவா? அந்த மாதிரி அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணுங்க. அதனால 234 பேர் வராங்க. எக்ஸலன்ட், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அட் தி சேம் டைம் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கா மாதிரி இவங்களுக்கு 234 சீட்டு வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எதுக்கு எடுத்தாலும் அங்க பிஎம் பேசிட்டே இருப்பார், பேச விடாம தடுக்கிறது, ஊன்னு கத்துறது, இல்ல வேற யாராவது ஆன்சர், நீங்க கேள்வி கேட்குறீங்க, ஆன்சர் கொடுக்குறீங்க, அது ஒத்துக்கலைன்னா கத்த வேண்டியது, இல்லை நாங்கள் இருந்து வெளிநடப்பு செய்வோங்கிறது, திரும்ப உள்ள வருது, இல்லை வெளியில நின்று பாய்காட் பண்றது, செஷனையே பாய்காட் பண்றது. தீஸ் ஆர் ஆல் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் இதெல்லாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, பர்சனல் ஒப்பீனியன். ஒரு பேங்க்லயோ ஒரு கம்பெனிலையோ ஏதாவது நீங்க ஸ்ட்ரைக்குன்னு பண்றச்சு என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ், அதெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ், அந்த எஸ்மாவா ஏதோ அதை போட்டு ஈவன் ஏடிஎம்கே பீரியடில், ஜெயலலிதா பீரியடில், அந்த சமயத்தில் 2001 2005 நினைக்கிறேன், இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பூரா எஸ்மா ஆக்டிவிட்டி கீழே சட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நைட்டு 12 மணி 10 மணி 12 மணிக்கெல்லாம் ட்ரேட் யூனியனில் யார் யார் இருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரே நாள் நியர்லி 1 lakh people, if I'm wrong, you can condone it, 1 lakh staff யாரையோ டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆர் 10,000 15,000 ஸ்டாஃப் டிஸ்மிஸ் பண்ணாங்க. நீங்கள் பாட்டுக்கு நியர்லி எவ்வளோ நாள் செஷன் அவங்கள சொல்லுங்க. லாஸ்ட் 5 years எத்தனை நாள் பார்லிமெண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிருக்கீங்க, வெளியில் போயிட்டு இருக்கீங்க, பார்லிமெண்ட் செஷன் அட்டன் பண்ணல, எவ்வளோ நாள் ஆயிருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நோ, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நாட் இன் கன்ஃபார்மிட்டி வித் தி டெக்கோரம், லா அண்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட். அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் அதை கோட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு பில்லெல்லாம் பாஸ் பண்ணாங்கன்னா அது தப்பு. அப்போ நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வரமாட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி தான் பில்லை நான் பாஸ் பண்ணுறது? இல்லை அந்த மாதிரி பில்லை பாஸ் பண்ணி தப்புங்கிறதுல கோர்ட்டுக்கு போங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் சார், பார்லிமெண்டேரியன்ஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பா நீங்க பாய்காட் பண்ணுங்க. ஆனால் இது வந்து ஒரு இந்த ப்ரொட்டஸ்டா இருக்கணுங்க. அதாவது என்னுடைய ப்ரொட்டஸ்டை காமிக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் பார்லிமெண்ட் கேட்ல போய் நில்லுங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, திரும்பி உள்ள வந்துருக்கு. ஸோ இது பிரஸ் எல்லாத்துலயும் போடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் இந்த காரணத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரொட்டஸ்டும் பண்ணியாச்சு, பேப்பர்ல எல்லாம் போட்டாச்சு, டிவி எல்லாத்துலயும் போட்டாச்சு, என்ன காரணத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ண போட்டாச்சு. அரை மணி நேரம் ஆயிடுத்தா, லீடர் என்ன சொல்லணும், வாங்க எல்லாரும் உள்ள போகலாம், இன்னைக்கு பில்லை டிஸ்கஸ் பண்ணலாம், பில்லை நாங்கள் பாஸ் பண்ணணும். திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், வெதர் தே ஆர் காங்கிரஸ் ஆர் சமாஜ்வாதி பார்ட்டி ஆர் டிஎம்சி ஆர் டிஎம்கே, ஏடிஎம்கே, whoever they may be. இந்த பார்ட்டிஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. ஸோ 234 சீட் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து ஆட்சிக்கு வருவேன்னு எதிர்பார்த்தீங்க, ஆனால் ஆட்சிக்கு வர முடியல. ஓகே, நோ இஷ்யூ அட் ஆல். பட் போன தடவை கம்பேர் பண்ணிச்சு இந்த தடவை நிறையா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இது கிடைச்சிருக்கிறது மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டை நடக்க விடணும், கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் கிரிட்டிசிசம் இருக்கணும், உங்கள் ஆக்டிவிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி எ டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டி. இதனால் பார்லிமெண்ட்டை முடக்கிட்டேன், பில்லை பாஸ் பண்ண முடியாது ஆகும்னு சொல்லிவிட்டு இவங்கள பார்லிமெண்ட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க, பில்லை பாஸ் பண்ண இருக்கிறவங்க வச்சு பில்லை பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் குய்யோ முறையான்னு கத்தின்னு வச்சுங்க. தட் இஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு 31 பேர் இருக்காங்க, அப்சல்யூட்லி ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ இவங்க கேட்கறது பூரா இல்லை நிதிஷ்குமார் வந்து அவரை நம்ப முடியாது. யாரு, பிஜேபி சொல்லலை, என்டிஏ கூட்டணி சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. இண்டி பிளாக்ல இருக்கவங்க அவங்கள நம்ப முடியும். எப்போ ஒன்றாலும் காலை வருவார், வடிவு பாதர், அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அந்த மாதிரி இவரை தெலுங்கு தேசம் பார்ட்டி அவர் உங்களை காலை வாரிட்டா என்ன பண்ணுவீங்க, இருக்கட்டுங்க, அது பிஜேபி பார்த்துக்கணும். வடி யூ பீப்புள் பாதர். அப்படி காலை வாரிட்டிங்கன்னா மோடி என்டி முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான் பி என்ன, பிளான் சி என்ன, பிளான் டி என்ன, எல்லாமே பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்படி எதுவுமே ஒர்க் அவுட் ஆலியா, ஆட்சிக்கு போயிடுத்துங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் 234 சீட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்களா, ட்ரை பண்ணுங்க. அமைக்க முடியலன்னு வச்சுங்க, யாருக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டங்க. இந்த மக்களவை 24ஆம் தேதி கூடுதில்ல சார், அப்போ டிஎம்கேவோட செயல்பாடு எப்படி சார் இருக்கும்? டிஎம்கே வந்து ஆப்போசிஷன் தான் இல்லையா? நான் இப்போ என்ன சொன்னனோ அது டிஎம்கேக்கும் அப்ளிகபிள். ஆமாம், நான் சொன்னது டிஎம்கேக்கும் அப்ளிகபிள். சார் உங்ககிட்ட 39 + 1 40 பேர் இருக்காங்க. 40 பேர் இருக்கிறதுனால என்ன சொல்ல போறீங்க, ஆக்ட் இன் எ ரெஸ்பான்சிபிள் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் வே. கன்ஸ்ட்ரக்டிவ் வேங்கிறது என்ன சொன்னேன், கிரிட்டிசைஸ் பண்ணுங்க கவர்மெண்ட்டை. ரெண்டாவது பார்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை என்ன, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை அதை எடுத்து சொல்லுங்க. ஆல்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முரண்போக்கு இந்த இது வச்சுக்கூடாதுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் 5 இயர்ஸ் ஜெகன் இருந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில். அவரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த அரசாங்கத்துக்கு 2019 2024 அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறச்ச ராஜ்யசபா எம்பி சீட்டு இந்த இதையும் வச்சு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அவருடைய ஐடியா என்னன்னா, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டு வேணும், என்னுடைய இதில் ஸ்டேட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் வேணும். இதே தான் நவீன் பட்நாயக் குஜராத்தில். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏ ஜென்டில்மேன் டு தி கோருங்க, ஜென்டில்மேன் டு தி கோர். லாஸ்ட் 5 டேர்ம் 25 வருஷம் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ 6வது டேர்ம், அவர் இப்போ 80+ ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், அவர் 79 80. ஸோ இப்போ இந்த தடவை தோத்துட்டாரு, மக்களுடைய நம்பிக்கை எழுந்துட்டாரு. இல்லைங்க 25 வருஷம் இருந்தது. ஸோ கண்டிப்பாக 5 வருஷம் இருந்தாலே ஆன்டி இன்கம்பன்சி வந்துடுதுங்க. இவர் 25 வருஷம் இருந்துட்டார். மக்களுக்கு ஒரு சேஞ்சை தேவைப்படலாம். அதனால் மக்களும் பிஜேபியை கொடுத்துருக்காங்க. பிஜேபியும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சி அங்கே கொடுக்க போகிறது. ஏன்னா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 10 வருஷம் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. இப்போ பிஜேபி வந்து குஜராத் எடுங்க, மத்திய பிரதேஷ் எடுங்க, உத்தரப்பிரதேஷ் எடுங்க, எல்லாத்துலேயும் அந்த அளவுக்கு அசம்பிளியில் எக்ஸலண்ட்டாக பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஒரிசாவும் அவங்க கிட்ட வந்திருக்கு, ஒரிசாலையும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது நவீன் பட்நாயக். ஓகே, அவர் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இல்லை, இருந்தாலும் 2014 19 19 24 இந்த 10 வருஷமும் மோடி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முரண்பாடான ஒரு அப்ரோச் இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் ஃபைட்டிங் வித் யூ. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நோ,
அரவணைச்சுட்டு போகலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் தப்பு இருக்கு, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்புங்க, இது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஆக்ஷன் இருக்கு, சொல்லுங்க, பார்லிமெண்ட்டில் பேசுங்க, தப்பு இல்லை. திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். பட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அதை போய் பேசுங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் தெம் டு ப்ளீட், ஐ எம் நாட் ஆஸ்கிங் அவர் பீப்புள் டு பெக். நோ, எல்லாருக்கும் அந்த சுயமரியாதைன்னு எல்லாமே உண்டு. பட் நம்மளுடைய உரிமையை கேளுங்க, தவறு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு இந்த அப்ரோச் வேணும், ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும். இதை தான் டிஎம்கேக்கும் இதே தான். நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றதை பற்றி ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க. அதனால் ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் சார்.